Welcome to Vetty Guys channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வெட்டி காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நைட்டுக்கு டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அடிக்கடி முட்டை குழம்பு பண்ணால் நீங்கள் என்னைய தூக்கி அடிப்பீங்கன்னு தெரியும். ஆனால் நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அது வந்து ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுருங்க. இப்போ வந்து 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ அடுத்து வந்து நறுக்குன வெங்காயத்தை போடுங்க. எவ்வளோ வெங்காயம்னு கேட்டால் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டுங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும், இல்லைன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது, குழம்பு கேவலமாக இருக்கும், தூக்கி அடிச்சுடுவாங்க. பக்கத்துலேயே ரொட்டி செய்கிறதுக்கு மாவு செய்கிறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் வெங்காயம், கோல்டன் கலர். ஓகே, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. தெரியல, பட் நேரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன போடணும்னு கேட்டால் துக்ளி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. விச் மீன்ஸ் தக்காளி. எத்தனை தக்காளின்னு கேட்டால் 3 தக்காளி. தக்காளி போடுவோமா? ஓகே, தக்காளி போட்டாச்சு. இப்போ இதை சேர்த்து வதக்கணும். இந்த தக்காளியை போட்டு வதக்கி நசுக்கி எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஜூஸியாக வரணும். இப்போவே கமகமன் ஸ்மெல் வருது. அதான் சொல்கிறேன்ல, வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். நம்ம வந்து சமையலில் நம்ம அடிச்சுட்டு யாருமே இல்லை. உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். வெங்காயம் தக்காளின்னு வெஜிடபிள்ஸில் சொல்கிறேன். அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து மசாலா அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. மசாலா வந்துட்டு என்ன, மிளகாத்தூள் வேணும், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வேண்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கறி மசாலா போட்டுக்கணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் லைக் கேப்சிகம், பொட்டேட்டோ இருந்தால் கூட அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி செய்யணும். என்ன பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா அந்த காமெடி பண்ணிட்டு இருக்கலாம், திஸ் இஸ் பொட்டேட்டோ அப்படின்ட்டு. பட் பொட்டேட்டோ வந்துட்டு போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்டில் சமைக்கிறோம். லைக் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுன்றது தான் நம்ம கான்செப்டே. ஓ, இந்த மழை பெய்யுது காய்ஸ். உங்கள் ஊர்லேயும் மழை பெய்ஞ்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அதுக்குன்னு மழை பெஞ்சா மட்டும் போடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால், யூஸ்வலாக எங்கள் அம்மா வந்துட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க. பட் இது இந்த வெட்டிக்காய் ஸ்டைலுன்றதுனால நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெஜிடபிள்ஸ் வதக்கி செய்யுங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமாம்மா, சாடிகள் மேலே தெரிக்குது. அடுப்பை குறைச்சிக்கிறேன். செம்மையாக வாசனை வருது காய்ஸ். ஐயோ, மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி லைட்டாக சாறு என்னுடைய ஃபோன் மேலே பட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் மசாலா லைக் உப்பு மசாலாவில் வராது, பட் சொல்கிறேன் என்னென்ன தூளெல்லாம் போடணுமோ அந்த தூளெல்லாம் போட்டுருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம தேவையான அளவு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க.
தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி முடிஞ்ச அளவுக்கு தக்காளியை நசுக்குங்க. ஓகேவா காய்ஸ்? நசுக்கிட்ட உடனே கொஞ்சம் அப்படியே உப்பு இருங்க, நான் அப்படியே லைனாக சொல்லிகிட்டே வரேன். கல்லுப்பு, மிளகாய்த்தூள் எவ்வளோ ஸ்பூனுன்றது பார்த்துக்கோங்க இந்த வீடியோலேயே. ரொம்ப காரம் போட வேண்டாம், ரொம்ப காரம் போட்டால் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து கறி மசாலா 1 ஸ்பூன். இந்த 3த்தையும் போட்டோமா, இந்த 3த்தையும் இப்போ என்ன பண்ணணும், நல்லா அலைக்காக மிக்ஸ் பண்ணணும், வதக்கி ஃப்ரை பண்ணணும். ஓகே, ஓரளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் மூடி வைக்கணும் கைஸ். ஓகே, மூடி வச்சிடலாமா? 1 2 3. ஓகே, முடியாச்சு. நாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 1 eternity later. ஓகே கைஸ், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 மினிட்ஸில் 2 மினிட்ஸ் போயிடுச்சு. அடுத்த ஒரு 8 மினிட்ஸில் சந்திப்போம். A few moments later. ஓகே, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்கும் கைஸ். எங்கள் அம்மாட்ட இப்போ தான் டேஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னாங்க. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக கொரியாண்டர் லீவ்ஸை போடுவோம் for taste. ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளோட ரெசிபி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். ஓகே, நான் இப்போ வந்து வீடியோ ஆஃப் பண்ணுறேன். அதுபடி சாரி கைஸ், அகைன் வாய்க்குள்ளது. ஓகே கைஸ், தேங்க்யூ. அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் வெட்டி காய்ஸ். Bye-bye.